1979 ත්‍රස්තවාද වැළැක්වීම පනත ගේනකොට විශේෂ විධිවිධාන తాවකාලික පනතක් ගෙනාවේ. 1979 ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்ட சந்தர்ப்பத்தில் விசேட ஏற்பாடுகள் சட்டமாகவே கொண்டுவரப்பட்டது. 79 ஆண்டு தற்காலிகமாக சட்டமாகவே கொண்டுவரப்பட்டது. ஒரு வருடத்துக்கான தற்காலிக சட்டமாகவே பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டது. எனினும் 1980 ஆண்டு முதல் தற்போது 46 வருடங்கள் ஜனநாயகத்தை விரும்பும், அடிப்படை உரிமைகளை மதிக்கும், தமது சுதந்திரம் தொடர்பான பிரார்த்தனையில் ஈடுபடும் மக்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு போராட்டம் நடத்தினர். சட்டம் தொடர்பான பாரிய பிரச்சினை நாட்டில் இருந்தது. அந்த சட்டத்தை நீக்குமாறு பல வருடங்களாக மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். உங்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகிறேன். இந்த வருடத்தின் மேலும் சில மாதங்களில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும். அமைச்சர் ஹர்ஷன சட்டத்தை தயாரித்துள்ளார். இறுதிக்கட்ட கலந்துரையாடலையும் நடத்தினோம். கூடிய விரைவில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம். எனினும் தற்போது திட்டமிட்ட குழுக்களிடமிருந்து அச்சுறுத்தல் இருக்கிறது. அவ்வாறான திட்டமிட்ட குழுக்களை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான வலுவான சட்டத்தை தயாரித்துள்ளோம். அந்த சட்டத்தை பல்வேறு வகைகளில் பொருட்கோடல் செய்து பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக வழக்கு தாக்கல் செய்ய முடியும். பொருட்கோடல் செய்யும் பாரிய வரையறை பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கிறது. எனினும் திட்டமிட்ட குற்றச்செயல்களுக்கு சரியாக பொருட்கோடல் செய்து திட்டமிட்ட குற்றச்செயல்களுக்கு தேவைப்படும் வகையில் பொருட்கோடல் செய்ய உள்ளோம். அதுவே இங்கு முக்கியமானது. பயங்கரவாத தடை சட்டத்தில் பாரிய வரையறை இருக்கிறது. தண்டிக்க வேண்டுமாயின், இணக்கம் தெரிவிக்கவில்லையாயின் தண்டிக்கும் வகையிலான வாய்ப்புகள் பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கிறது. அவ்வாறானதொரு நீண்ட பொருட்கோடலே பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கிறது. பொதுமக்களின் அடிப்படை உரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, ஜனநாயக உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்படும் வகையில் மறுசீரமைப்புக்கு உட்பட்டு விரைவாக இதனை செய்வோம். සංශෝධනයකට යටත්ව අපි ඉතා ඉක්මනින් කරනවා.